கவலைப்படாதீங்கம்மா, பாட்டி தினமும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுதாம்மா. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் ஆண்டவரால மாற்ற முடியும். இயேசுவும் சீடர்களும் கடல்ல பயணமா போனாங்க. இயேசு அந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல புயல் காத்து அடிச்சுது. சீடர்களாம் ஐயோ அம்மானு பயந்து நடுங்குனாங்க. எல்லாரும் இயேசுவை போய் எழுப்புனாங்க. நாங்க சாக போறோம், எந்திரிங்க அப்படின்னு எழுப்புனாங்க. இயேசு எந்திரிச்சு காத்தையும் கடலையும் அதட்டினாரு. அப்படியே அது அமர்ந்து போச்சு. இயேசு கேட்டாரு, உங்க விசுவாசம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கமா, சொல்லுமா. புயல் காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கடல் இப்படி இப்படி ஆடி இருக்கும். இயேசுவால எப்படிமா தூங்க முடியும்? நீங்க சொல்லுங்கம்மா. தூங்குறவங்க முகத்துல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க. கடல் கொந்தளிச்சு ஏசப்பா முகத்துல எவ்வளவு தண்ணி கொட்டி இருக்கும். அவர் எப்படிமா தூங்க முடியும்? சொல்லுமா. ரகசியம் என்னன்னா, ஏசப்பா தூங்கல. இவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னு பாப்போன்னு ஏசப்பா அமைதியா இருந்தாரு. சீடர்கள் காட்டையும் கடலையும் அடக்குவாங்கன்ட்டு ஏசப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பயந்து நடுங்குனாங்க. அதான் ஏசப்பா கேட்டாங்க, உங்க விசுவாசம் எங்கய்யா போச்சின்னு கேட்டாங்க. ஏமா, உங்க வீட்டுல ஏசப்பா இருக்காருமா, அவரு அமைதியா இருக்காரு. எதுக்கு தெரியுமாமா? உன்னை துன்பப்படுத்துற சாச நீ ஏன் விரட்டுவேன்னு ஏசப்பா பாட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பேய விரட்டணும், அதை பார்த்து ஏசப்பா சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆசைப்படுறது நியாயம் தானம்மா? தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயணும் இல்லம்மா? நீமா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க. இயேசுவின் நாமத்துல உன் பிரச்சனையெல்லாம் விரட்டுமா, எல்லாம் அடங்கி போகுமா. ஏசப்பா உன் கூட தாமா இருக்காரு. சாசு ஒன்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்கான், நீ அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க. என்னமா நியாயம் இது? நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி போயிரும். உன் குடும்பத்துல நிம்மதி வரும்மா. பாட்டி எத்தனை அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீயும் சீக்கிரம் என்கிட்ட சாட்சி சொல்லணும். உன்னை வச்சு உன் பிரச்சனைய மேற்கொள்ளதான் ஆண்டவரோட விருப்பம். ஆண்டவர் உன் கூட தான் இருக்காரு. உன்னை விட்டு எங்கேயுமே போகல. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கை விடவும் மாட்டார்.